நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரவி. இன்னும் ஒரு நிதர்சனம் நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய இந்த வன்னிவாகை கலையகத்திற்கு நிதர்சனம் நிகழ்ச்சிக்கு புலம்பெயர் நாட்டிலே இருந்து ஒரு முக்கியமான எங்களுடைய உறவு இந்த இடத்திலே வந்திருக்கின்றது. அவரை உங்கள் எல்லோருக்கும் சமீபகாலமாகத்தான் தெரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊடகத்துக்கு முன் தோன்றியிருந்தார். அந்த வகையில் அவரை நாங்கள் இந்த வன்னிவாகை கலையகத்திற்கு இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டு, வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். கூறுங்கள், உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய பூர்வீக நிலம் எது? என்னுடைய பேர் ரஜினிகாந்தன் நாகலிங்கம். நான் பிறந்த இடம் மந்திய லோலி அரித்துல 1989ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு பிறந்தேன். நான் 6ஆம் தேதி 2ஆம் ஆண்டு பிறந்தேன். பிறந்து ஒரு வருஷம் வட இந்து காலேஜில் படிச்சுட்டு இப்போ யாழ்ப்பாணம் அங்கே அம்மா அப்பா எங்களை விட்டு விலகி போட்டினோம். யுத்த காரணத்தால் போட்டினோம். மூத்த அண்ணனையும் கூட்டிக் கொண்டு அந்த யுத்த காலத்தில் நாங்கள் 8 படியாங்க, 8 ஆம்பளை படியால் ஆம்பளை சகோதரன் ஓடியா எங்கள் அப்பா காசு வசதி இருந்தபடியால் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 4 பேரை கூட்டிக் கொண்டு ஜெர்மனி போட்டார். மிச்ச 4 பேரை இங்கே விட்டுட்டு சிறுவரை விட்டுட்டு பெரிய ஆக்களை கூட்டிகிட்டு போட்டார். நான் எங்கள் அம்மால எங்களால் சின்னப்படியிலான யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் உயர்ந்த படிப்புன்றபடியால் எங்களை யாழ்ப்பாணம் எங்கிட்ட சித்திட்டு அனுப்பி விட்டபடியா நான் யாழ்ப்பாணத்துல இருந்து ஜெஃப்னா சொன்ன கொச்சியில் 2.5 வருஷம் 3 வருஷம் படிச்சினேன். படிச்சு இப்போ அந்த யுத்தம் இந்தியன் ஆர்மி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இங்கே வந்தபடியால் அந்த யுத்தத்தால் பெரிய பெரிய பாதிப்பு நடந்தபடியால் அது நடந்தபடியால் 11 வயசுல நாங்களும் அந்த நேரம் எல்லா படியிலும் இயக்கத்துக்கு போய் சேர்ந்தபடியால் எங்கள் பெற்றோருக்கும் அந்த பயம் வந்தபடியால் எங்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தோம். ஆனால் எனக்கு போக விருப்பம் இருக்கு. அந்த காலம் எனக்கு போக விருப்பம் இல்லை. ஏன்னா இங்க இருந்த சுதந்திரம் அங்க போனாலும் எனக்கு கிடைக்காதில்லை. ஏன்னா நல்ல ஒரு சுதந்திரம் இருந்தபடியால் எனக்கு போக விருப்பம் இருக்க இல்லபடியா நான் இருந்தாலும் போனேன். நான் சின்ன ஒரு சிறுவன் நான் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறபடியா எங்க நினைப்பினபடியா போய் அங்கே இருந்து அங்க அம்மாட்ட போனேன். அம்மாவோட இருந்து அங்க 6ஆம் வகுப்புலேருந்து 12, 13ஆம் வகுப்பு படிச்சு அங்க தொழிலுக்கு 2-3 அப்ப நான் பில்டிங் இன்ஜினியருக்கு படிச்சேன். பில்டிங் இன்ஜினியர்னா தமிழ் தெரியாத அந்த தொழில் செய்யக்கூடாது அங்க அரசாங்கம் சொன்னது. நாங்கள் உயர்ந்த தொழில் படிக்கக்கூடாது, உயர்ந்த தொழில் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு எங்களை பாஸ்போர்ட் விசால அடிச்சு விட்டோம். பவேரியாண்ட மாவட்டத்தில் அடிச்சு விட்டோம். தமிழர்களுக்கு அங்கேயும் அதே நிலைதான். பின்ன நான் இந்த வாத்தியார் எல்லாம் சில போர் நடந்தது. ஏன்னா அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போறேன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு உயர்ந்த தொழில் என்ன செய்யக்கூடாது, குறைஞ்ச சம்பளம் உள்ள தொழிலாம் எங்களுக்கு அனுமதி தந்தவங்க செய்ய சொல்லி அதனாலாம் செய்ய மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சு கொண்டு 4-5 வருஷம் நின்றால் இப்போ கொஞ்சம் கதைலாம் விசா வந்தாப்பறம் இப்போ உயர்ந்த திருப்பி இருக்க வேறொரு தொழிலுக்கு படித்து அதுக்கு ஒரு மாஸ்டர் ஒன்று பட்டம் ஒன்று எடுத்து படித்து கொஞ்ச காலம் வேலை செய்தேன். வேலை செய்து ஒரு 10 வருஷம் வேலை செய்து எனக்கு 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அப்போ இருந்தவே நீங்கள் முக்கியமாக எத்தனை வருடம் அங்க போய் இலங்கையிலேருந்து? இன்றைக்கு 37 வருஷம் ஆகுது. 37 வருஷம் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 25ஆம் தேதி 1988ஆம் ஆண்டு நாட்டை விட்டு போனேன். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 88ஆம் ஆண்டு. 89ஆம் ஆண்டு போனீங்க. இப்போ 2026 37 வருஷம் ஆயிடுது. ஆனா நான் 2022ஆம் ஆண்டுலேருந்து அந்த சமாதானம் நடக்கல. என்னோட காசு பணம் இல்லை. கொஞ்சம் காசு இருந்த காசு எடுத்துக்கொண்டு என் அம்மா ஊரை பார்க்க ஓடி வந்தேன். எல்லாரும் சொன்னீங்க சமாதான கால பகுதியிலும் இலங்கைக்கு வந்து 2002, 2003, 2004ஆம் ஆண்டு எல்லாம் இங்க இங்க யாழ்ப்பாணம் மாத்திரம் இல்லை, நான் சிங்கள ஏரியா எல்லாம் போய் பார்த்தேன். எங்களை சிங்களவன் இப்படி என்ன வச்சு எங்களை வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாக்குறதுக்கு. அங்கேயும் போய் பார்த்து அவங்களுடைய பழகினாங்க, சிங்களோடைய பழகினாங்க, பழகி போட்டு இது 2010ஆம் ஆண்டுலேருந்து நான் ஒவ்வொரு வருஷம் ஒரு 2 தரம் வந்து போறேன். வந்து போற நேரம் பார்க்கல தெரியுது எங்க நாட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லை. முக்கியமாக கூறுங்கள், நீங்கள் இவ்வளவு காலமாக ஜெர்மனிலே இருந்திருக்கிறீர்கள், பல நாடுகள் போயிருக்கிறீர்கள், பல நாட்டு வரலாறுகளை படித்திருப்பீர்கள், 25 நாடுகள் கிட்ட போயிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இப்ப தற்போது ஏன் அவர்கள் கூறுகின்ற போது ஏன் இந்த ஞானம் பிறந்தது என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். முதலமைச்சர் அதாவது வடமாகாண சபையிலே ஏன் போட்டியிட வேண்டும், ஏன் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னு சொன்னால், ஒரு கிணத்துக்குள்ளேருந்து பார்க்கல மேலே பார்த்தால் அவ்வளவுதான் தெரியும். ஆனா நான் அங்கேருந்து இங்க பார்க்க வித்தியாசம் தெரியுது.
அங்கேருந்து ஏமன்லேருந்து பார்க்க எழுத்து மூலமாவோ கண் மூலமாவோ பார்க்க ஒரு வித்தியாசம் ஒன்று எனக்கு தெரியுது. என்னன்னு சொன்னால் மற்ற நான் இது ஒரு 25 நாடுகளுக்கு போயிருக்கிறேன்னு சொன்னா தானே, யூரோப் முழுதும் போயிருக்கிறேன், சவுத் அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, அரபிக் கண்ட்ரிகள் எல்லாம் போய் சும்மா எல்லாம் சுற்றி எல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். அதால அந்த நாடுகளுக்கு ஒரு கார் 2 தடவை போயிருக்கேன். ஒரு கார் மாத்திரமில்ல 2-3 தடவை போயிருக்கிறேன். அந்த நாட்டிலே கூடிய வளர்ச்சிகள் தெரியுது. ஆனா வட மாகாணத்துல அந்த வளர்ச்சிகள் இல்லை. தொழில் அங்க நாட்டில் முந்தி வந்து நான் சின்னல இருக்குல்ல யாம் இருக்கு, பரந்தன்ல அந்த அந்த உப்பு அதுக்கிட்ட உப்பு அந்த உப்பு மேல கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று இருந்த அங்க அட்லாஸ்ல ஓடி அடிச்சு கிடந்தது. அதே மாதிரி இங்க கப்பல் கம்பெனி இருந்தது. 1960ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல முதலாவது மோட்டோர் போட் வந்து இலங்கையில வந்த மோட்டோர் மீன் பிடிக்கிற போட் வந்து யாழ் மாவட்டத்துல வந்தது. யாழ்ப்பாணத்துல எங்க வந்திருக்கேன், எங்க வந்தேன்னு தெரியாது, எழுத்து மூலமா எழுதினபடியா அங்க ஏமன்ல வாசிச்சபடியா எனக்கு தெரியும். அப்ப பாருங்க இப்ப போய் பார்த்தா அங்க சின்ன படகுகள்லாம் இப்பவும் இருக்கு. நான் இப்ப போன வருஷம் 2 வருஷத்துக்கு மேல பெருவேலைக்கு போனான், அங்க மாத்திரை கிட்ட போனான். அங்க போய் பாருங்க அங்க ரோலர் எல்லாம் மீன் பிடிக்கிற அந்த பெரிய பெரிய 30 மீட்டர் 60 அடியோ 70 அடி எத்தனை அடி என்று தெரியாது, 30 நாள் ஒரு மாதம் போய் பிடிச்சு கொண்டு வர மீன் எல்லாம் அவங்க பிடிச்சு கொண்டு வந்து பிடிக்கத்தக்கனையா போட்டெல்லாம் அங்கே இருக்கு. ஆனா இங்கே இல்லை. அங்க அவங்களுக்கு அந்த பெரிய ஒரு ஹாஃபர் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. அவையில் வந்து இந்த ஹாஃபர்ல அவையில போட்டுல படுத்தக்கனையா. அப்ப அவைகளுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்குறாங்க. அரசாங்கம் கொடுக்குது இல்ல, இலங்கை அரசாங்கம் கொடுக்குது. இலங்கை நீங்க சொல்ற தென்னிலங்கையில அவைகளுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இழுத்து அது ஒரு சாரி அங்க வலுவெடுத்துறையோ கருத்துறையோ அங்க அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னால் சும்மா மண்ணுல கொட்டி சின்ன படகுகளை மாத்திரம் தான் பாட்டி கொடுக்குறாங்களா. அந்த படகுகளை நாங்கள் ஒரு 50 கிலோ 100 கிலோ மீன் பிடிச்சால் அது ஒரு 4 சாம்பல் உழைப்புக்கு தான் காணும், 4 உழைப்புக்கு தான் காணும். அதால அந்த முன்னேற்றம் எங்கள மக்களுக்கு கொடுக்காதபடியால் வேற முன்னேற்றம் இல்லை. அப்படி அரசாங்கம் கட்டி கொடுத்து இப்படியான தொழில் ஹாஃபர் மாதிரி கட்டி கொடுத்தால் இல்லாட்டி கப்பல் நாங்களே உருவாக்கத்தக்க அந்த அதில் தேவையான பொருட்களை கொண்டு நாங்கள் கொடுத்து அப்படி கப்பல் போட்டுகள் நாங்களே செய்தங்க மக்களுக்கு விற்றால் அது அதால ஒரு தொழில்கள் அதெல்லாம் உருவாகி கொண்டு போவோம். அதே மாதிரி இந்த நாட்டில் வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற நாடு இந்தியாவில் 1.4 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 1.4 பில்லியன் அதுக்கு மேல இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட காங்கேசந்துரா ஹாஃபரோ இல்லாட்டி பருத்துத்துறா ஹாஃபரோ இல்லாட்டி திருவண்ணாமலை ஹாஃபரோ முல்லைத்தீவு ஹாஃபர்லேருந்து நாங்கள் பிடிச்ச மீன்களை ஃப்ரோஸை அடிச்சு கிளீன் பண்ணி அது பேக்கிங் பண்ணி அது அந்த நாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் பசிது. அப்ப நாங்கள் அதில் எக்ஸ்போர்ட் பண்ணா எங்களுக்கு வருமானம் இருக்கு. அதுக்கு அது செய்யலாது. அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயம் சொல்றது விவசாயம் செய்யறாங்க. இங்க இருக்கிற பழங்களோ மரக்கறிகளை இன்னும் கூட உற்பத்தி செய்து அங்க துருவா அங்க கொழும்புக்கு போய் போகாமல் அங்கிட்ட காங்கேஸ்வர ஹாஃபரால பக்கத்து நாடு 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அங்க போய் இறங்குறோமோ. மெட்ராஸுக்கு நேற்று 120 கிலோமீட்டர் நினைக்கிறேன் அங்க சென்னைக்கு போக. இல்லாட்டி அங்க நாகர்கோவில் அங்கே ஒரு சின்ன டவுன் இருக்கு, அங்க போட்டு இந்தியாவில அங்க ஒன்று ரக்குனால அங்க இருந்தா நாங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணால் எங்களுக்கு வருமானம் வருது. என்ன செய்து விட்டாங்கன்றா சிங்கள அரசாங்கம், அங்கால பார்க்க போனீங்கன்னா அங்க குடிக்கிறதுக்கு பால் இருக்கு. அங்க சிங்கள ஒரு பக்கம் எரும மாட்டு அந்த பால்கள் எல்லாம் அங்க வளர்க்குறாங்க. இங்க குழந்தைகளுக்கு இந்த நெஸ்பிரே லக்ஸ்பிரே அதெல்லாம் கொடுத்து அது வந்து கெமிக்கல் அதெல்லாம் வந்து அது உடம்புக்கு பிள்ளைல குழந்தைக்கே பாதிப்பு நடக்குது. அதுவும் இல்லை. அதே மாதிரி எங்க நாட்டு மக்கள் ஒரு கிழமைக்கு ஒரு காலோ ஒரு மாதத்துக்கு ஒரு கால் ரச்சி ஆட்டிறச்சியோ நாட்டுக்கோள் இறைச்சியோ வாங்கி சாப்பிட இயலாது. என்னென்ற வருமானம் காணாது. அதால சில இப்ப கணக்கு பேர் என்னைய இப்ப கேட்கின்றேன், தம்பி என்ன கூப்பிட்டு விடு, வெளிநாட்டுக்கு என் மகனை கூப்பிட்டு விடு என்று சொல்லி எல்லாரும் வெளிநாட்டுக்கு இப்படியோ போகுது, முயற்சி பண்ணி நான் போறேன். அதால என்ன நடக்குதுன்னு சொன்னா வேலை செய்யறதுக்கு இங்க ஆக்கள் இல்லை. அதால சிங்கள டாக்டர் சிங்கள நர்ஸ் இங்க வந்து இருந்து வருகிறோம் வந்து எங்களோட பிரச்சனை இல்லை வந்திருக்கலாம். ஆனா அவையிலும் வந்து ஒரு குடும்பம் உருவாக்கி அவைகளுக்கும் 4-5 பிள்ளைகள் பிறந்தால் ஒரு 10, 20, 30, 40 குடும்பம் வந்தால் ஒரு நர்சரி ஒன்று உருவாக்குவாங்க. அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் ஒன்று உருவாக்குவாங்க. அதால கொஞ்சம் காத்தால ஒரு 50 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்களா இங்க வந்து 15-20 வரம் வந்து சிங்களவர் ஆயிரும். மக்கள் தொகை அப்படி ஆயிரும். யார் கூட நாட்டுல அப்படி வரப்போகுது. அதான் திட்டம் போட்டுருக்குறாங்க. ஆனா சிங்களவனுக்கு எதிராக கதைக்கையில ஆனா ரெண்டாலும் அதை செய்யறது பிள்ளை. தமிழர் பிரதேசம் சிங்களமயமாக்கப்படும், மாறிக்கொண்டு போகுது. திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை நிறுவுவார்கள் என்று கூறுகிறீர்கள். சொல்றேன் நடக்குது. நீங்களே போய் பாருங்க. இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு மேல எத்தனை சிங்கள மக்கள் இங்க இருந்தவர்கள் இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு இப்ப இன்றைக்கு 26
ஒன்றும் நடக்காட்டில் 36ஆம் ஆண்டு பாருங்க 10-15 5 வீதம் 10 வீதம் இங்க இருக்கிற மக்கள் வந்து யாழ்குடா நாட்டில் சிங்களவராக இருக்கும். அது வந்து நாங்களும் விட்டு போய் காணியில வித்து அவங்கள விட்டு போனால் அப்படியே உருவாயிரும். அதால கொஞ்ச காலத்தால் ஒரு 50 வருஷத்தால இங்க தமிழருக்கு ஒரு உரிமையும் இல்லாம போயிடும். முக்கியமாக நீங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். எப்படியாக இருந்தால், அதாவது விடுதலை புலிகளின் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகளுடைய போராட்ட காலத்திலே நீங்கள் இந்த இடத்துல இல்லை, நீங்கள் ஜெர்மனியிலே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அப்போது உங்களுடைய எண்ண கருத்து எதுவாக இருந்தது? அதாவது எல்லா பக்கத்தாலையும், வறுமையாலையும் சரி, யுத்தத்தாலையும் சரி, எங்களுடைய தமிழ் மக்கள் ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதை விட இந்த அரசாங்கமும் எங்களுடைய மக்களை ஓரங்கட்டித்தான் வைத்திருந்தது. அந்த வகையிலே உங்களுடைய எண்ண கருத்துகள் எப்படியாக இருந்தது? நான் இங்க நிக்கல தான், நீங்க சொல்ற மாதிரி இங்க நிக்கல. ஆனால் எல்லாம் டிவிலையும் பார்த்தேன், நியூஸ்ல ஒரு நாள் இந்த சிலங்கன் ஆர்மி வெப்சைட்ல பார்த்தேன், லங்கா பேஜ்ல பார்த்தேன். அதே மாதிரி தமிழ் நெட் என்று ஹோம் பேஜ் இருந்தா ஒரு நாள் இங்கிலீஷ்ல எழுதுனா ஒரு நாளும் வாசிப்பேன். காலம்பரம் ஒரு மணி நேரம் வாசிப்பேன். எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், பக்கத்து நாட்டுல 8 கோடி தமிழ் மக்கள் இருந்தவே அவேல் எங்களை கொலை செய்ய பார்த்து கொண்டுதான் எனக்கு ஒரு வேதனையா இருந்தது. எங்களை இப்ப ஒரு முஸ்லீம்காரன் பக்கத்து நாட்டு முஸ்லீம்காரனை கொலை செய்தா அவன் உதவி செய்திருப்பான். யாராவது முஸ்லீம் வெள்ளக்காரன் யாரும் தொட்டால் விட மாட்டாங்க. ஒரு வெள்ளக்காரனை மற்ற நாட்டுக்காரன் இனக்காரன் தொட்டால் ஒரு வெள்ளக்காரன் யாருன்னாலும் பரவாயில்ல விட மாட்டாங்க. என்னன்னு சொல்ல எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். சிம்பாபே என்ற ஒரு நாடு இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ரோபர்ட் முகாபே என்ற ஒரு அந்த நாளில் அவன் வந்து வெள்ளக்காரர் வந்து ஒரு விதம் மக்கள் தொகை அங்க ஒரு விதம், 99 வீதம் வந்து ஆப்பிரிக்கா சிம்பாபேக்காரன். ஆனால் அந்த நாட்டுல வந்து ஒரு வித மக்கள் தான் 99 வித நாட்டு காணின்ற உரிமையாளர். அந்த 99 வீத மக்கள் வந்து அந்த சிம்பாபே மக்களுக்கு வந்து ஒரு வித நாட்டின் உரிமையாளர். அப்ப அவன் வந்து சட்டம் அவன் அது நடக்கிற பிள்ளைதானே. அந்தபடியா அவன் சொன்னான், இனிமேல் இப்படி சொல்லி எல்லாத்தையும் நாட்டு அந்த வெள்ளக்காரன் காணியில பறிக்க அவனுக்கு எதிராக அவனை ஒரு பயங்கரவாதி என்ற பட்டத்தை போட்டு அவன் ஒரு கூடாத பேரை போட்டு உலகம் முழுதும் அந்த உடங்கு சட்டம் இந்த எக்ஸ்போர்ட் இப்போ இந்த சாங்ஷன் சொல்லுவாங்க, சங்கர் எல்லாம் போட்டு அவனை முடிச்சவங்க. ஏனென்றா வெள்ளக்காரனுக்கு மேல நீ வரக்கூடாது. அப்ப தமிழன் மேலுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று நடக்கல. பக்கத்து நாட்டுல இருந்த தமிழன் தான் ஒரு பெரிய ஒரு துரோகி. எனக்கு சொல்றேன், இப்பதான் சொல்றேன். ஏனென்றா தமிழ்நாடு இல்ல தமிழ்நாட்டு இந்தியன், அவன் ஹிந்திக்காரன், பெங்காலிக்காரன், கேரளாக்காரன், அவங்களெல்லாம் வேற இனம் தானே, வேற பாசக்காரன். நாங்களும் அவங்களும் ஒரு பாச ஆதிக்கிறோம் என்று சொல்றாங்க. இல்ல என்று சொல்றாங்களோ ஒழிய, ஆனால் அதை பார்த்து கொண்டு ரசிச்சு கொண்டிருந்தவங்க அவங்களான. ஏன்னா அவங்கள 8 கோடி மக்கள். அந்த நேரம் இருந்த தமிழ்நாடுடைய அரசாங்கம் கருணாநிதியுடைய அரசாங்கமாக யார் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவள் எல்லாரும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தவள் அதுக்கு ஒன்றும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது மாத்திரம் இல்லை, யுஎன் அந்த நேரம் அந்த கொரியன்காரன் யுஎன்ல இருந்தவன் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்ச அப்புறம் அங்கிட்ட பொதுமக்களை கொண்டு போய் வவுனியாக்கிட்டு அந்த அந்த கேம்ப்ல போட்டவங்க என்ன பேர், அந்த கேம்ப்ல போட்டு மக்கள் எங்கிட்ட பெண் மக்கள் வெளியே கிடந்துச்சு. ஃபக் ஃபார் ஃபுட் என்றால் அது சொல்ற பிள்ளையா, சாப்பாடு உனக்கு வேணுமென்றா நீ ஆமிக்காரன் போய் படுத்தாத்தான் உனக்கு சாப்பாடு, உன் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை. அப்ப சில பொம்பளைகள் தன் பிள்ளைகளை காப்பாற்றாக்க என்னென்ன செய்தது யாருன்றது அது பிள்ளை. அப்ப யுஎனுக்கு தெரிஞ்சு கொண்டு கூடியே வந்து ஈயன் இழிச்சு போட்டு போனவனோடைய, ஆனா அதுங்களுக்கு ஒன்றும் செய்யல. அப்ப எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு இந்த கொலை செய்தவை சேர்ந்து திட்டமிட்டு சிங்களவன் கொலை செய்யறவன் அது பிள்ளை இல்லை, பாக்குறவன் தான் கொலை செய்யறவன் அது கொலை செய்யறவன் கொலை பாசியில செய்திருக்கிறான். ஆனா பார்த்து கொண்டு அண்ணன் தான் பிழை செய்தவன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? சில பேர் கூறுகிறார்கள், ஐநா இங்க வர வேண்டும், ஐநா ஒரு சரியான எங்களுடைய மக்களுக்கான தீர்வை தர வேண்டும், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும். அது ஐநா முன்றலிலே பலதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள். அங்கே ஐநா வெளிநாட்டிலே ஐநா முன்றலிலே செய்கிறார்கள். இங்கேயும் ஐநா இதிலே தலைவிட வேண்டும் என்று சொல்லி இங்கேயும் பல ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தற்போது காசாவிலே நிறைய என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களை விட மோசமான அழிவுகளையும் மோசமான செயற்பாடுகளையும் இந்த வல்லரசு என்று சொல்லப்படுகிற நாடுகள், அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. நடப்பாண்டிலே
இந்த அநியாயங்களை, அட்டூழியங்களை, முக்கியமாக சிறுவர் துஷ்பிரயோகங்கள், சிறுவர்களுடைய உயிரிழப்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வல்லரசு நாடுகள் 17 ஆண்டுக்கு முதல் நடந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை தருவார்களா என்று கேட்டால் என்னிடம் இருக்கிற பதில் அது ஒரு 0 வீதம். உங்களுடைய பதில் எதுவாக? நாங்கள் விட்ட பிள்ளை வந்து எல்லாரையும் நம்பி நாங்கள் நிச்சயம் உங்களை யுஎன்ஓ அல்லாட்டி யாராவது ஒரு நாடுங்களுக்கு உதவி சேரும் என்று தான் நினைச்சினாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு உதவியோ ஒன்றும் செய்து சரியில்லை. அதனால் நாங்கள் வந்து ஒற்றுமை சேர்ந்தால், நாங்கள் தமிழர் ஒற்றுமை சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு உதவியும் தேவையில்லை. எங்களுக்கு படிப்பறிவு இருக்கு. தமிழருக்கு இருக்கிற படிப்பறிவு வேறவருக்கும் இல்லை. எங்கட தமிழனுக்கு அவன் கொஞ்சம் மொக்குத்தனம் தான் என்றாலும், ஆனால் எங்களுக்கு இருக்க படிப்பறிவு தமிழனுக்கு இருக்கு, கடித்தனம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒற்றுமை சேர்ந்திருந்தால், அல்லாட்டிலும் ஒற்றுமையா சேரும், இப்ப சேர்ந்தால் எங்களுக்கு ஒரு உதவியும் தேவையில்லை. மக்கள் கேட்கிறது நியாயம், சர்வதேச ரீதியில் நியாயம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் 200 பில்லியன் காசு செலவழிச்சு எங்களை யுத்தத்துக்கு $200 பில்லியன் காசு செலவழிச்சு இந்த யுத்தத்தை நடத்தினாங்க. அப்ப அவையில் வந்து 400 பில்லியன் காசு செலவழிச்சு எங்க இதை திருத்தி தரும். இதை அதான் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. நீ வந்து இவ்வளவு காசு கொலை செய்யறதுக்கு இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது செய்யறதுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு செலவழிச்சு செய்தோம். அல்லாட்டில் ஏமன் வந்து இண்டை வரையும் 1945 செய்த குற்றத்துக்கு இண்டை வரையும் ஏமன் வந்து இஸ்ரேலுக்கு காசு கட்டுது. அது தெரியும், அல்ல உலகத்துக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு காசு கட்டும். அவை செய்த அநியாயத்துக்கு இண்டை வரையும் டெக்ஸ் மூலமா அங்க காசு போகுது, ஒரு பங்கொண்டு போகுது. அதான் இஸ்ரேலுக்கு வளர்ச்சி உருவாகி கொண்டு இருக்குது. அதே மாதிரி இலங்கை சிங்கள அரசாங்கங்களை வச்சு செய்தபடியால் கதைச்சு பிரயோசனம் இல்லை. குற்றம் செய்து ஓட்டினோம் இல்லை, குற்றம் செய்து ஓட்டிங்களோ, இன்னும் ஒரு குற்றம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இப்படி நாங்கள் எல்லாம் ஒற்றுமை செய்து நீங்கள் 200 பில்லியன் காசு செலவழிச்சு எங்களை கொலை செய்தீங்க. இப்ப 400 பில்லியன் காசு செலவழிச்சு 30 வருஷத்துக்குள்ள அதை திருத்தி தரும். நீங்கள் கூறுகிற பக்கத்திலே நாங்கள் நீங்கள் கூறுகிறீர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வர வேண்டும் என்று. இல்ல ஒற்றுமையான்னு சொல்லல, நாங்கள் ஒற்றுமையா இருக்கல. அது என்னன்னு சொன்னால், இப்ப நீங்கள் என் தம்பி, நான் உங்களோட அண்ணன் சொன்னால், இப்ப நீங்கள் மடிவட்டி நீங்கள் அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிறீங்க, நாங்கள் இங்க இந்த ஊர்ல இருக்கிறோம். இதுல ஒரு 2 பேருக்கும் வீட்டுல ஒரு மதில் இல்ல என்ன நடக்கும்? பிரச்சனை இருக்கு. ஏன் பிரச்சனை இருக்கு? நான் அண்ணன் தம்பி தானே, இல்ல நாங்கள் 2 பேரும் ஒற்றுமை இல்லை. அப்ப மதில் என்ன செய்யும்? ஒரு மதிலை கட்டி விட்டா என்ன நடக்கும்? நீ அங்கால இருக்கிற, நான் இங்கால இருக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து மதில் நடத்தவில்லை. நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு மாவட்டத்தை அவர்கள் திட்டம் போட்டு பிரிச்சவை. திட்டம் போட்டு பிரிச்சவைன்னு சொன்னால் எங்களை குழப்பறாங்க, ஒற்றுமையா இல்லாமல் குழப்பறாங்க. அந்த கால பகுதியிலே வடகிழக்கு பிரிவினை வந்து திட்டமிட்டு போன கிளச்சவை. என்ன காரணத்தால பிரிச்சது? ஒரு காரணம் இல்லாமல் பிரிச்சவை. அதுவும் வந்து எழுத்து மூலமா பிரிச்சபடியால் அது எழுத்து மூலமா திருப்பி கொண்டுடலாம். எழுத்து மூலமா அது வந்து நான் கல்லால் எறிஞ்சு அங்க அவனுங்க எனக்கு கல்லால் எறியல, விளக்கு மாவட்டம் எனக்கு கல்லால் எறிஞ்சு பிரிக்க இல்லை. எழுத்து மூலமா எங்களை ஒரு பிரிவு தேவையாண்டி பிரிச்சு விட்டால் இப்போ முதல் வந்து ஒரு எதிரி இருந்தது, இப்ப 2 எதிரி ஆக்கிவிட்டேன், 2 பேர் ஆக்கிவிட்டேன். கிழக்கு மாவட்டம் ஒன்று, வடக்கு மாவட்டம். அதை நாங்கள் திருப்பி ஒற்றுமை ஆக்கி நான் வட மாவட்டம் மாத்திரமே வடக்கு கிழக்கையும் ஒற்றுமை ஒன்றா கொண்டு வருவோம். கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மாவட்டத்தை ஒன்றா கொண்டு வந்து நாங்கள் வந்து இங்கே ஆட்சி செய்யலாம். ஒரு நாட்டில் ஒரு படையா இருக்கலாம், சிங்கள படையும் தமிழ் படையும் சேர்ந்து ஒரு படை, ஆர்மி, நேவி, காவல்துறை, அந்த நேவி, அந்த காவல்துறையா இருக்கலாம். ஆனால் இங்க வந்து தமிழ் காவல்துறை. ஏன்னா நான் இங்க வந்தால் எனக்கு சிங்களம் தெரியாது. நான் இங்க சிங்களவனுக்கு நான் எதிரில்லை. ஆனா இங்க வந்தால் என்ன போலீஸ் பவுனியாலேயோ கிளிநொச்சியிலையோ அங்கே இங்கே டிராஃபிக் போலீஸ்ன்னு பாடினாலோ வேற என்ன போலீஸ் பிரச்சனையால போனால் எனக்கு அவன் கதைக்கிறேங்கிற விளங்கில். அதே மாதிரி நான் கதைக்கிறது அவனுக்கு விளங்கில. நான் வேறொரு மொழியோட அவனோட கதைக்கும், ஆங்கிலத்தோட கதைக்கும். அது போலதானே எந்த நாட்டில் வந்து நான் எந்த தமிழ் மொழியோ எந்த மொழி சிங்களம், நான் சிங்கள பக்கம் இருந்தா நான் சிங்களம் அங்க வைப்பேன். நான் இங்க இருக்கிறபடியா நான் இங்க தமிழ வைக்கிறேன். அதே மாதிரி எந்த காவல்துறை வந்து இங்க இருக்கிற காவல்துறை வந்து தமிழா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா, அது இந்தியாவில 28 மாவட்டம் இருக்கு. எல்லா மாவட்டத்திலயும் அந்த நாட்டு போலீஸ் தான் இருக்கிறாங்க. அந்த நாட்டு காவல்துறை தமிழ்நாட்டுல தமிழ் கதைக்கிறாங்க. பெங்கால்ல வந்து பெங்கால் பாஷை கதைக்கிறாங்க. இல்லாட்டி காஷ்மீர்ல போனீங்கன்னா அங்க உருது இல்லாட்டி ஹிந்தி கதைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்தால் தமிழர். அது பிரச்சனை இல்லை தானே. ஒரு நாட்டு படை காவல்துறை, இங்க காவல்துறை, அங்க சிங்கள காவல்துறை, அதுல என்ன பிரச்சனை? உங்களுடைய கருத்து வடகிழக்கிலே
தமிழ் காவல்துறையினரை அமர்த்த வேண்டும். முக்கியம் 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 ஏன்னு சொன்னால் இப்ப எந்த வீட்டுல வந்து ஒரு கொலை நடந்துட்டு ஒரு கற்பழிப்பு நடந்துட்டு ஒரு கிரிமினல் நடந்துட்டு சொல்லி நான் போலீஸுக்கு அடிச்சால் நான் தமிழை வச்சா அவனுக்கு விளங்காது. எனக்கு சிங்களம் கதைக்க தெரியாது. நான் பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேட்கமான்னா எனக்கு சொல்லி அடிங்க அப்பா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவன் அடிச்சு சிங்களத்துல அடிச்சா தானே இங்க விளங்கும். என்ன அதே மாதிரி போலீஸ் சோதனைக்கு வந்தால் நான் அவனோட தமிழ் கதைச்சா அவனுக்கு விளங்காது, புரியாது. அது பிள்ளைதானே. நாங்கள் முக்கியமான விடயத்துக்கு வருவோம். நீங்கள் இந்த வர இருக்கின்ற வடமாகாண சபையிலே வடமாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலிலே நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போவதாக ஊடக மையத்திலே ஒரு அறிவிப்பையும் வெட்டியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், முக்கியமாக வடக்கிலே பலதரப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. பலதரப்பட்ட கட்சிகள், பல கூட்டணிகள் தற்போது சேர்ந்து கொண்டிருக்கிறார். அதைவிட உங்களை மாதிரி இன்னொருவர், அதாவது எங்களுடைய ரீச்சா பாஸ்கரன், கந்தையா பாஸ்கரன் அவர்களும் பெரிய ஒரு தொழில் முயற்சியுடன் இந்த இயக்கச்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே களமிறங்க போவதாக ஊடகங்களிலே வெளிவருகிறது. அப்படி இருக்கிற பட்சத்திலே, அதை விட இங்கு நான் சும்மா சொல்ல போனால் பல அரசியல் முதலைகள் இருக்கிறது. அதாவது சட்டத்துறைகளிலே, அரசியல் சாணக்கியத்திலே பல அரசியல் முதலைகள் இருக்கிறது. அவைகளை எல்லாரையும் எதிர்த்துத்தான் நீங்கள் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறது. உதுகள் எல்லாத்தையும் நீங்கள் அவர்களை எல்லாத்தையும் சமாளித்து போட்டியிடுவீர்களா? உங்களுடைய பலம் என்னவாக? எனக்கு எல்லாருக்கும் ஒரு திறமை ஒன்று இருக்கு. நீங்க சொன்ன அந்த ரீச்சா அதில் எனக்கு தெரியாது, ஒரு தடவை எனக்கு தெரியாது. எனக்கு பின்னால ஒருத்தரும் இல்லை, எனக்கு முன்னால ஒருத்தரும் இல்லை, எனக்கு பக்கத்திலேயே ஒருத்தரும் இல்லை. நான் தனியா வந்து என்ன பிறகு பெற்று வாழ்த்த தாய் இந்த பால் குடிச்சோடையா, இந்த தாய்ப்பால் குடிச்சோடையா நான் இந்த நாட்டுக்காரன், நான் தனியா நின்று போராடுறேன். நான் அங்கே நான் ஒருவரையும் தெரியாதபடியா ஒருவரையும் செய்யறே இல்லை. ஆனால் என்ன சொல்றேன்டா, எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கிறபடியா தானே அவையில் அந்த அந்த பதவிக்கு கேட்கணும். நான் என்ன சொல்ல கூட்டலாம் எனக்கு இருக்கிற குட்லாக் சொல்லணும். இல்ல யாரு வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அது நான் வரவும் எனக்கு முக்கியம் இல்லை. நான் எனக்கு ஜேமில் ஒரு கம்பெனி ஒன்று வச்சுக்கிறேன். அந்த கம்பெனி நல்லபடியா ரன் பண்ணுது. நான் நல்ல ஒரு வருமானம் எனக்கு கிடைக்குது. நான் ஒரு வருஷத்துக்கு 2-3-4 தினமும் ஊர்ல பொலிடே அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றி திரிகிறேன். நான் எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது வந்து முக்கியம் இல்லை. ஆனால் நான் எனக்கு படிப்பறிவு இருக்கு. நான் 2-3 பாசம் கதைப்பேன், எழுதுவேன், வாசிப்பேன். எனக்கு வந்து உலகத்து ஹிஸ்டரி முழுதும் தெரியும். எனக்கு வந்து ஒரு 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 நாட்டை ரன் பண்ண தெரியும். ஆனால் எனக்கு எப்படி ரன் பண்ணுவோம்னு தெரியும். நான் கொஞ்சம் வித்தியாசமா ரன் பண்ண போறேன்னு வேற மாதிரி என்றாலும் எல்லாருக்கும் நான் என்ன ஒரு தடவை பற்றி நான் ஒரு பிள்ளைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா, நாங்கள் செய்யற பிள்ளை வந்து நாங்கள் தமிழருக்கு எதிராக கதைக்கிறதான் ஒரு பிள்ளை. நான் கதைக்க விருப்பப்படையில. ஏன்னா நீங்க கதையுங்கோ, நீங்க உங்களுக்குள்ள கதையுங்கோ, என்ன விட்டுட்டு உங்களுக்குள்ள கதையுங்கோ. ஏன்னு சொன்னால் அது பிள்ளை. நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கல, நாங்கள் எங்களுக்கு எதிராக கதைச்சால் ஒரு பிள்ளை தான். நாங்கள் ஒன்று சேர்றது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்று சேர்றதுதான் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவற்றை பற்றி பிழையாவோ குறையாவோ கதைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா அவையிலும் ஒரு நோக்கத்தில் நான் வந்து நிற்கணும். அதால நான் அதை பற்றி ஒரு பிழையா ஒன்றும் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்கள் உண்மையிலேயே வந்து தற்போதைய அரசியல் இல்ல வடக்கிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமான பேச்சை இந்த இடத்தை உரையை நிகழ்த்தி இருந்தீர்கள். என்னென்ன சொல்லி சொன்னால், நான் யாரையும் குறை கூறுவதற்கு இங்கு வரவில்லை. எங்களுடைய மக்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக் கொடுக்க வேண்டும், அரசாங்கத்தோடு பேசி எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அப்படித்தான் முக்கியமான. எங்களுடைய அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் ஒரு ஊடகம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி சொன்னால், இன்னும் ஒரு அரசியல்வாதியை விமர்சிப்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேரத்திலே 3/4 மணி நேரம் 45 நிமிடம் இன்னும் ஒரு அரசியல்வாதியை விமர்சிப்பதுதான் அங்கே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி செய்யற மீன் சந்தை இருக்குல்ல, அதே மீன் சந்தைக்கு அனுப்பி விடுங்க. அங்க 2 லோய்ஸா ஈஸியா கழிச்சு போகலாம். ஏன்னு சொன்னால், ஒரு பார்லிமெண்ட்ல 2 கதைக்கிறேன்னு சொன்னால், ஏன் உன்ன பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புன, என்ன காரணத்துக்காண்டி உனக்கு பார்லிமெண்ட்ல அனுப்பு? நான் கேட்கிற கேள்வி, ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி தானே அனுப்பினது. அப்ப மக்களிட போய் கேட்டு, மக்களை அப்படி கேட்க தேவையில்லை. எனக்கு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கொண்டபடி தானே அந்த பதவியை கிடைச்சு தெரியும். அதுக்குத்தான் போய் கதைக்கும். எங்களுக்கு என்ன பிள்ளை நடக்குதோ அதை பற்றி தான் போய் கதைக்கும். அவன் அங்க போய் அது சாப்பிட்டானோ, அவன் இது போய் இது செய்தானோ, அதெல்லாம் தேவையில்லாத காலம். அதெல்லாம் வந்து அது வந்து நேரம், எங்களுக்கு நேரம் போகுது.
நேரம் போறதுக்கு சும்மா சிரிச்சு பிள்ளையா காய்ச்சி சொற்ப நேரத்தை வீணடிக்க அப்படி நீங்க சொல்றது எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. ஏன்னா நான் தமிழ் பயன்படுத்தாதபடியா இப்படி சொல்ல. உங்களுக்கு தெரியும், தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் இருக்கிறார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இருக்கிறார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிறார், அதைவிட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். இதைவிட ஆளும் கட்சி ஆளும் தரப்பினரே என்னுடைய கேபினட் அமைச்சர் மதிப்புக்குரிய சந்திரசேகர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பவானந்த ராஜா, இவர்களும் மக்கள் தமிழ் மக்களுடைய பிரதிகளாக வடக்கிலே இருந்து சென்றவர்கள். ஆனால் அவர்கள் தற்போது உங்களுடைய பார்வையிலே மக்களுக்குரிய மக்கள் என்னத்துக்காக அவர்களை அனுப்பினார்களோ அதை அவர்கள் சரிவர செய்கிறார்களே, உங்களுடைய பார்வையில்? ஏன் அனுப்புனண்டு மக்களுக்கு தான் தெரியும். ஆனா அவையில் ஏன் அங்க போய் நிக்கிறமண்டு, ஏன் அங்க போக விருப்பப்பட்டவர்கள் என்று அவையிலான் அவையில அதுக்கு முடிவு சொல்லும். நான் அவளுக்கு சொல்றதுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கவோ ஒன்றும் சொல்ல விருப்பப்படையில்லை. அவையெல்லாம் அதுக்கு பதில் சொல்லும். என்ன, நான் போய் நான் எத்தனை வருஷம் 4 வருஷம் எம்பியா இருந்தானோ, 5 வருஷம் எம்பியா இருந்தால் அந்த 4 வருஷத்துக்குள்ள நீ என்ன மக்களுக்கு செய்து, நான் என்ன சுதந்திரம் செய்து எடுத்து கொடுத்தீங்க? அதான் முக்கியமான கேள்வி. கேள்வி என்ன, நடப்பாண்டிலே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் வந்து 2 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. உங்களுடைய கேள்வி, அவர்களை தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன தீர்வை எடுத்து கொடுத்தீங்க? நான் இருக்கிற ஆர்மி கேம்புகள், சில இடத்துல ஆர்மி கேம்பு, அந்த காணி பிரச்சனை நடக்குதான கணக்கு பலாலி கேம்போ இல்லாட்டு கனடா இடங்கள் கிழக்கு மாவட்டத்துல வடக்கு மாவட்டத்துலாம் இருக்கு. இவ்வளவு ஆர்மியை என்னத்துக்கு எங்கள்கிட்ட வட மாநிலத்துல போட்டிருக்கிறேன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், சிலங்க சங்கத்திட்ட கேட்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் வெளிப்பில பிரகாரம் இறந்து விட்டார். அது மாத்திரமில்லை, அவரோட சேர்ந்து எல்லாரும் இறந்து விட்டீங்க. மற்ற போராளிகள் எல்லாரும் இப்போ எங்க எனக்கு தெரியாது. அப்ப நான் கேட்கிற கேள்விஸ்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த 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 எம்பிஎன் அவையில் கேட்கும், என்னத்துக்கு இவ்வளவு படைய இங்க குவிச்சு வச்சுக்கிறீங்க? ஆளுந்தரப்படி இருக்கிற எம்பி மேலே தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவையில நாங்க எங்களுக்கு காண்டி போய் அங்க அவையிலான போய் கதைக்கணும். என்னத்துக்கு இவ்வளவு படைய இங்க குவிச்சு வச்சுக்கிறீங்க? அது மாத்திரம் இல்ல, தமிழ் படையில் எங்க தமிழருக்குண்டு நீங்கள் ஒரு இலங்கைன்னு சொன்னால், ஒரு இலங்கைன்னு சொன்னால் தமிழனும் சிங்களாவனும் ஒரு இலங்கையில் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும்னு சொன்னால் தமிழன் படைக்கு சேர்க்கல. அவ்வளவு தமிழ் பலவன பொலிஸ் இங்க இந்த 17 வருஷம் முடிஞ்சு அரசாங்கம் இதை முன்னெடுத்து வருகிறது. பெரும்பாலான எடுத்துக்கொண்டு வரையினம் இப்ப 17 வருஷமா இருந்துச்சு. இன்னும் எத்தனை வருஷம் காத்து கொண்டிருக்க? உங்களுடைய முதல், அதாவது பாராளுமன்ற வடமாகாண சபையிலே போட்டியிடுவதற்கு முதல் அரசாங்கத்தை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எனக்கு கேட்கிற நான் இலங்கையன், எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இந்த நாள்ல நான் இந்த நாட்டுக்காரன், இந்த நாள்ல பிறந்த நான், இந்த நாள்ல இந்த பரம்பரை எல்லாரும் நாங்கள் இங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து சொன்னா தானே, நாங்க வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது, தமிழன் ஆஸ்திரேலியாவில் முதல் பேர் ரங்கினவன் தமிழன், நியூசிலாந்துல ரங்கினவன் தமிழன், மெக்சிகோல ரங்கினவன் தமிழன், வெள்ளக்காரனுக்கு முதல் கிறிஸ்தவ கொலம்பஸ் 1492ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் அக்டோபர் மாதம் போய் இறங்கினவர். அதுக்கு முதல் நாங்கள் போய் இறங்கிட்டோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கால இஞ்சராண்டு ஒரு எத்தோப்பியான்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டு சாப்பாடு வந்து இஞ்சரான்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கிட்ட தோசை இருக்குல்ல, அந்த சாப்பாடு அவங்களுக்கு போய் சாப்பாடு. அங்க வேற ஒரு நாங்கள் வந்து உளுந்து பாவிக்கிறோம். அவங்களுக்கு தங்க நாட்டுல முளைக்கிற பொருளை இல்ல மர நாடுல மறைக்கிற கோதுமையோ என்னத்தை பாவிக்கிறாங்க. கொஞ்சம் வேற கோதுமையில வேற ஒரு இது. அதே மாதிரி நாங்கள் வந்து கிரீக்குக்கு போயிருக்கிறோம். இப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முதல் பிரமிட் எஜிப்துல வந்து பிரமிட்டுக்கு கீழே தமிழ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் மொழியில வந்து 4000 சொல் வந்து தமிழ். சவுத் கொரியன் வந்து ஒரு ராணி தமிழ்நாட்டில இருந்து போய் கல்யாணம் கட்டியிருக்கிறார். அங்கேன்னு சொன்னால் அயோடியா தமிழ்நாட்டிலையும் இருந்துதான். அங்கே இருந்து தென்கொரியால போய் தென்கொரியா அரசன் 2500 வருஷத்துக்கு மேல அங்க எழுத்துல எழுதி இருக்கு. நாங்கள் எழுத தேவையில்லை. எங்கண்ட அழிச்சபடியா எங்க ஞாபகம் இல்லை. எங்கண்ட வந்து தரமட்டமா அழிச்சுட்டான். இப்ப தாய்லாந்துல வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேல் கண்டா ஒரு தங்க மோதிரம் ஒன்று கண்டுருக்குறாங்க. அதுக்கு பின்னால 2500 வருஷத்துக்கு மேல் கண்டு உருவாக்குன மோதிரம். அதுக்கு பின்னால தமிழ்ல எழுதியிருக்கு. அப்ப நாங்க ஒரு கேள்வி கொண்டு இருக்கிறேன், சிங்களவனோ தமிழனோ இங்க முதல் வந்து நாங்களா இங்க முதல் வந்து நாங்க
இங்க வந்தேன் நான். ஆதி, அதாவது இலங்கையிலேயே ஆதி குடிகள் தமிழர்கள். அது மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் வந்து டைம் மிஷின் ஒன்று இருந்தால் நாங்கள் அந்த வருஷத்தை திருப்பி ஒரு 3000 வருஷம் போனால் நோர்த் போலும் சவுத் போலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஐஸ் எல்லாம் வந்து கரைஞ்சு இப்போ இந்த 2000 3000 4000 5000 வருஷத்துக்கு முதல் தண்ணி ஏறி 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 வந்து எங்களோட இலங்கையை தீவாயிருக்கு. என்னென்று யானையோ மற்ற மிருகங்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து தானே இங்கே வந்திருக்கு. அப்போ தமிழன் வந்திருக்க மாட்டாங்க நடந்து. அப்போ பாதை இருந்து நடந்து போட்டு வாரக்கெல்லாம் பாதை இருந்திருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் உயர்ந்த வழியாத்தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 மீட்டர் ரக்குனீங்கள் என்றால், கடல் தண்ணி ரக்குனீங்கள் என்றால் சில ஆதாரங்கள் வெளியால வரும். ஏன் சிங்களவற்ற ஆதாரம் இப்ப இருக்குன்னு சொன்னால் இல்ல உண்மை. நீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணுவேன். அதே மாதிரி இப்ப புலனறுவு அனுராதபுரம் ஏன் தப்புன காரணம் வந்து வெள்ளைக்காரன் ஏன் இங்க வந்தவன்னு சொன்னால், இங்க வந்து யாழ்ப்பாணத்துல பருத்தி அந்த காலம் வளர்த்திருக்கணும். பருத்தி அதான் பருத்தித்துறையிலிருந்து பருத்தி ஏற்றுமதி செய்திருக்கணும். அதே மாதிரி நாங்கள் அந்த சீனி முத்து அடுத்த தமிழன் வந்து ஒரு வியாபாரி. கட்டமரம்னு சொல்லுவாங்க. அந்த கட்டமரத்தை அந்த பேர் கூடிய ஆங்கிலத்துல கட்டமரம் அது கப்பல் காட்டி நாங்கள் உலகம் சுற்றி இருக்கிறவங்களை இப்ப எங்களுக்கு ஒரு ஹாஃபரே இல்லை. அப்ப இவங்க வந்து எல்லாம் என்ன திட்டமிட்டு எங்களை உலகத்தில் இருக்கிற கொனெக்ஷன் எல்லாத்தையும் இந்த கத்திரிக்கோளால வெட்டி எங்களை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு போட்டாங்க. அது அது விடக்கூடாது. ஏன்னு சொன்னா நாங்கள் தமிழராக பிறந்தோம், தமிழராக வாழ்ந்தோம். நாங்கள் ஒரு கெட்டித்தனமான இனம், எங்களையும் வளர விடும். தொடர்ச்சியாக கூறுங்கள். உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில், அதாவது விடுதலை புலிகள் இந்த காலப்பகுதி தமிழர்கள் ஒரு கட்டமைப்பு கீழே இயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நிழல் அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழீழ வைப்பகம் என்று கூடி எங்களுக்கு ஒரு வைப்பகம் இருந்திருந்தது. ஆனால் தற்போது அந்த கட்டமைப்புகளில் ஒரு தலைமை இல்லாத யாருமற்ற அனாதைகளாக தமிழர்கள் தற்போது இருக்கிறார்கள். உங்களுக்கு வடிவாக தெரியும். அந்த நிழல் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களும் இப்போது இருக்கிறார். புலிப்படை அந்த அரசாங்கம் இருக்கிறார். அந்த வகையில் அதை சுவாசித்த மக்களுக்கு நீங்கள் தற்போது என்ன கூறுகிறீர்கள்? நான் 2002ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த அரசாங்கம் இருந்ததான். அப்பக்குள்ள நான் வவுனியா விட்டு அந்த வரக்குல மாமலையில அந்த செக் பாயிண்ட் இருந்த அந்த மாமலையை தாண்டி வந்தாப்பல எங்களை புலி இந்த ஆட்சி இருந்தபடியால் அங்க ஒரு தூரம் துவக்கோடு இருக்கல எல்லாம் புலிப்படை இந்த போலீஸ் அந்த காவல்துறை இருந்தபடியால் நான் என்ன கேள்வி கேட்டாங்க. நாங்கள் இந்த பாஷையில பதில் சொன்னேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நான் வாகனத்தோட சென்று போக்குல டயர் அங்கே டயருக்கு வெடிச்சு போச்சு. டயர் அந்த காத்து ஓட்டு டயர் வெடிச்சு போச்சு. அப்பக்குள்ள ஒரு புலிப்படைய வாகனத்துல போனாக்குள்ள வந்தாங்க, உதவி செய்தாங்க. டயர் எல்லாம் மாற்றி எங்களை கூட்டி கொண்டு போய் தண்ணி எல்லாம் தந்துட்டு திருப்பி அந்த டயரை ஓட்டி அடைச்சு திருப்பி கொண்டு எங்களோட வாகனத்துக்கு பூட்டி சந்தோஷமா போய் சேர்ந்து ஊருக்கு போய் சேருங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. அது இப்படி நடக்குமா? அதே மாதிரி புலிப்படைக்கு எங்கள்கிட்ட அந்த நேரம் தமிழ் மக்களுக்கு நடக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு குரல் ஒன்று இருந்தது. எங்களுக்கு என்ன நடந்தால் எங்களுக்கு ஒரு குரல் இருந்தது. நான் இப்ப எனக்கு இலங்கை கொழும்புலையோ இல்லாட்டி எங்கே மாதிரி என்ன கைது செய்திருந்தால் நான் கேட்டேன். என்னடா நான் அந்த 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு நான் பெருவேலை ஒரு தூரம் போமன் அவனு சொன்னவே நான் துணிஞ்சு போனேன். 2002 2003 ஹிக்காடுவா பெருவேலை அழுத்தமா மாத்திரை எல்லாம் போனேன். ஹிக்காடுவால போய் ஒரு பிரச்சனை கூடிய நடந்தது எனக்கு. ஏன்னா நான் தமிழ்நாட்டோடைய பிரச்சனை நடந்தது. நான் துணிஞ்சு போனா அங்கே நடந்தது. நான் ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டி என்ன எப்படிங்க ஒன்றும் செய்யல. நான் இங்கே போகலாம்னு போனேன். அப்பக்குள்ள முகாமலையில கேட்டேன் ஒரு காவல்துறை அமைச்சர், நான் அங்கே போனா பிரச்சனை நடக்கும்னு சொன்னேன். நடந்தா என்ன நடக்குது, என்ன செய்யறேன்னு கேட்டேன். நீங்களும் உங்களோட மெயினுக்கு போன் அடிங்க, கொழும்புல ஒரு ஆஃபீஸோ யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஆஃபீஸ் நம்பரை தந்தாங்க. நீங்க அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு டெலிஃபோன் அடிங்கோ, நாங்கள் அதுக்கு லோயர் என்ன தேவையோ நாங்கள் அதை கவனிப்போம்னு சொன்னோம். இப்ப இன்றைக்கு நடந்த யாரும் என்ன கவனிப்பாங்க? தற்போதைக்கு தமிழர்களுடைய நிலை இப்படித்தான். அதான் அப்ப இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்து, சின்ன சுதந்திரம் வேண்டாலும் ஒரு சுதந்திரம் இருந்தது. சின்ன சுதந்திரம் பெரிய சுதந்திரமாக இருந்தோம். அப்ப அந்த சுதந்திரம் என்ன பிள்ளையா இல்லத்தானே? அதுதான் எங்களுக்கு வடக்கையும் கிழக்கையும் ஒற்றுமையாக்கி எங்களை பிரிச்ச மாதிரி எழுத்து மூலமா ஒற்றுமையாக்கி எங்களுக்கு ஒரு காவல்துறை ஒன்று தந்து எங்களை வளர விடும். நாங்கள் வந்து எங்களோட டாக்ஸ் சிஸ்டம்னு சொன்னால் எங்களோட வரி சிஸ்டம், வரி என்னன்னு சொல்ற சிஸ்டம் நீங்க சொன்னீங்க, வரி அதை மாத்தோம். ஏன்னா செய்யற வரியெல்லாம் பிள்ளை எங்களுக்கு ஒரு வரி, எங்களுக்கு ஒரு வேற ஒரு சட்டம். அடுத்து எங்கள்ட கல்வித்துறையை கொஞ்சம் மாத்தோம். ஏன்னா அதெல்லாம் நான் அங்கே மாதிரி கொண்டு வரப்பேன். ஏன்னா எங்கள்ட மாணவரை இன்னும்
இன்னும் கூட திறமையா கொடுத்தால் நாங்கள் வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை, இங்கே நின்று நாங்கள் முன்னேறணும். அதுக்குத்தான் தேவை. அது மாத்திரமில்லை, இப்ப வெளிநாட்டிலையும் கணக்கு பேர் இருக்கு, நம்ம படிச்சாக்கள் இருக்கு. நான் சொல்லல, இன்னும் நல்ல கட்டி அவையிலெல்லாம் கூப்பிட்டு அவையிலெல்லாம் வரவேற்று எங்க நாட்டு எல்லாத்தையும் மாத்தாங்க, சட்டத்தை மாத்தலாம், இதை மாத்தலாம். அதே மாதிரி இந்த நாட்டுல ஒரு கேள்வி கேட்கறேன், என்னென்று திடீரென்று இவ்வளவு போதைப்பொருள் வருது இந்த நாட்டுல? வடக்கு கிழக்குல என்னென்று இவ்வளவு திடீரென்று இவ்வளவு போதைப்பொருள் வருது? நாங்க அதுக்கு நீங்கள் நான் இங்க இருக்கிறாங்களா எனக்கு பதில் சொல்லும். நான் கேட்கிறேன், மக்களிடம் இந்த தவறு இருக்கிறதா? அரசாங்கம் மூலமா இது வருது. ஏனென்னு சொன்னால் நான் அப்போ அன்றைக்குன்னு சொன்னா இப்போ சொல்றேன், 1850-60ஆம் ஆண்டு ஆங்கிலர் எழுதுனவங்க ஆப்பிரிக்கன் அழிக்கிறதுக்கு நவுத் அமெரிக்கால எல்லாம் ஆயத்த கொடு, அவங்களுக்கு தொழில் மாத்திரம் கொடுக்காத 70ஆம் ஆண்டு வரையும்